இது நேர வாயி பட்டுவாடா அதிக அளவு செஞ்சிருக்கிற தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு 2 தொகுதி மட்டும் தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் உண்மையிலேயே அது 2 தொகுதி மட்டும் தானே அவங்க பார்வையில்? இப்போ பாருங்க, உங்க கேள்வியிலே அது இருக்குது. 2 தொகுதி மட்டும்தானே, மொத்த தொகுதியிலுமே பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்துக்கும் தெரியுது. தேர்தல் ஆணையம் காட்ட முயற்சி செய்யறது நமக்கு வேடிக்கையா இருக்கு. இந்த 2 தொகுதியில தான் கொடுக்கப்பட்டது போலவும் மற்ற தொகுதியிலாம் பணமே கொடுக்கப்படாது போலவும். இது குறிப்பா அவர் சொல்றது அதிக அளவுலங்கிறாங்க. அப்ப குறைந்த அளவில் பணம் கொடுக்கலாமா, ஒத்துக்கிறதா? இந்த 2 நாள் தள்ளி வச்சு 23ஆம் தேதி நடத்துறதுனால என்ன திருப்பி கொடுக்கப்பட்ட பணத்தை எல்லாம் வசூலிச்சிட போகுதா, என்ன நடந்துரும்? அதனால ஒன்னும் தள்ளி வச்சா மொத்தமா 234 தொகுதியிலையும் தள்ளி வச்சு தேர்தலை நடத்தணும். இது ஒரு இதுக்கான நடவடிக்கை மாதிரி இல்லையா? நடவடிக்கைன்னா என்ன? இப்ப பணம் கொடுக்கப்பட்டுருச்சு, சரி அதுக்கு என்ன? இப்ப பணத்தை வாங்கி இன்னும் இடம் எடுத்தா கூட 500 ரூபாய் கொடுத்து வாக்கு பறிக்கிற வேலை தான் நடக்கும். இவர் வந்தாரா நமக்கு ஏதாவது நல்லது செய்வாரா? அந்த கட்சி கிட்ட இவருக்கு ஏதாவது வாய்ஸ் இருக்கா? முதல்ல அந்த கட்சி கிட்ட போய் இவர் பேசுறதுக்கு வாய்ஸ் இருக்கா? அப்படி இல்லைன்னா சுயேட்சையா இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்த சரியா செய்வாங்களா அப்படின்னா சுயேட்சையா செலக்ட் பண்ண பாருங்க. ஒருவேளை இவங்க மேல யாருக்குமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணாம நோட்டாங்கிறதுல ஓட் பண்ணுங்க. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு அதுக்கு தான் தயாரா இருக்காங்க. ஒரு கட்சியோ இன்னொரு கட்சியோ தவறு செய்து கொண்டே இருக்கும். அதை நடுநிலையான நேர்மையாக எதிர்கொள்ளும் கட்சிகள் அதை பார்ப்பதற்காக எங்கள் நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் அது சரியான நடவடிக்கை அல்ல. தேர்தல் ஆணையம் அவர்கள் மிக துல்லியமாக அவர்களே கண்டுபிடிக்கும் அளவிற்கு தான் அவர்களின் விசாரணையும் அவர்கள் கண்காணிப்பும் இருக்க வேண்டுமே தவிர அதிகாரப்பூர்வமாக நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை பார்த்துவிட்டு உண்மை என்று தெரிந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வது சரியான நடைமுறையாக இருக்காது. ஹெவி மழையினால நிறைய இடத்துல கொஞ்சம் பவர் கட் இருக்கிறதுனால சில இடத்துல அப்பா கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஆனால் அது நாகப்பட்டினத்துல நிறைய மரம் எடுத்திருக்கு, அதனால கொஞ்சம் பவர் பிரச்சனையா இருந்திருக்கு. லைன் மேல மரம் விழுந்திருக்கு. அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம், திருச்சி டவுன், சென்னையில புல்லந்தோப்பு சில பகுதியில் மழைனால கொஞ்சம் பவர் கட் இருந்துட்டு இருக்கு. ஆனால் பவர் இல்லாதனால வாக்குப்பதிவு நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதை தொடர்ந்து செயல்படும். அந்த இடத்துக்கு நம்ம மாற்று ஏற்பாடு பண்ண சொல்லி கலெக்டர் அதுல கமிஷனருக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் புளியந்தோப்பு புதுப்பேட்டில் கரண்ட் இல்லாதனால கொஞ்சம் இருட்டா இருந்தது. அந்த வெளிச்சத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு தோல்வி பயத்துல ஒரு பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. அதுக்காக 2 இடத்துல தேர்தல் தள்ளி வச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் தமிழகத்தில் நடக்காத ஒரு விஷயம். இனிமையாவது அந்த 2 இடத்துல பணப்பட்டுவாடா நடக்காம தேர்தல் ஆணையம் பார்த்துக்கணும். பலமுறை போட்டி வந்திருக்குது, அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது. எது ஜெயிக்கும் எது தோக்குன்றது என்னால் சொல்ல தெரியல. காரணம், போன எலெக்ஷனில் கூட இப்படிதான்ற ஒரு அனுமானம் சொல்ல முடிஞ்சது. இந்த முறை உண்மையிலேயே சொல்ல முடியல. மக்கள் தங்களுக்கு தேவையான நல்லரசை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எல்லா தேர்தலிலும் ஒரு வாக்காளர் என்ற கடமையை நான் சரியாக செய்திருப்பதாக நம்புகிறேன்.